பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு லூக்கா 8வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்தின் கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, பலன் அற்ற ஒரு வாழ்க்கை. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் சில நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த சமாதானமற்ற வாழ்க்கை. நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவரை தேடுறேன், பல கூட்டங்களுக்கு போகிறேன், ஆனாலும் ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறேன். இப்படி சொல்கிறவங்களா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வசனம். ஆண்டவர் சொல்கிறார், முள்ளுள்ள வாழ்க்கை. கவனித்து பாருங்கள். எனக்கு பின்னால் ஒரு அழகான முள்மரம் இருக்குது. இந்த முள்மரத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருந்தாலும் அதனுடைய வழி அதில் போய் இடிச்சிட்டோம், அதில் போய் விழுந்துட்டோம்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? துடிச்சிருவோம் அதனுடைய வழியில். இதே போல தான் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்லியும் முள்ளுக்குள்ளே இருக்கிற அனுபவங்கள். அதை என்ன சொல்லுது பாருங்கள், சிற்றின்பம். நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் சில நெருக்கங்களும் துக்கத்து வர்ற காரணம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் உலகத்தின் மேல் ஏதோ ஒரு ஆசை, அதன் மேலே ஏதோ ஒரு காரியத்தில் பிரிய வச்சு நாம் விழுந்து கொண்டு இருக்கிற இல்லை கஷ்டப்படுகிற அனுபவமாக இருக்கும். ஒரு மனிதன் நல்ல நிலத்தில் விழுந்துட்டான், நல்ல நிலத்தில் இருக்கிற விதையாக இருந்தான்னா அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்முடைய எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். நம்ம ஒன்று விரும்பினா கூட, ஆண்டவரே இது உமக்கு சித்தமாக இருந்தால் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, அதை வாய்க்க செய்யுங்க. நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஒரு பெரிய காரியத்திற்காக ஆயத்தப்படுறோம், ஆண்டவருக்கு என்ன சித்தம்னு சொல்லி கேளுங்க. அப்பொழுது முள்ளில்லாத அனுபவத்தை உங்களுக்கு தருவார். அது சமாதானமும் அது நன்மையுமா இருக்கும். நம்ம நிறைய காரியங்களை விருப்பப்பட்டு நிறைய வேலைகளில் வீழ்ச்சியும் கஷ்டத்தையும் சந்திக்கிறோம். அதனால் இனி ஒரு நாளும் எந்த காரியம் கேட்டாலும், ஆண்டவரே உமக்கு சித்தமானதை எனக்கு என்ன பண்ணுங்க, வாய்க்க செய்யுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் உங்கள் முள்ளின் அனுபவத்தை எடுத்து போடுவாங்க. ஒப்பு கொடுக்குறீங்களா? வேதனை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஸ்தோத்திரிக்கிற பிதாவே, ஆண்டவரே, கண்ணீரோடு வாழ்க்கையில் வேலை, வருமானம், கடை வச்சிருக்கிறேன், நிறைய நஷ்டம் ஆயிருச்சு, இந்த நாளை சமாளிக்க முடியல, முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டி விடுதலை செய்வீராக. கண்ணீர், கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும். முள்ளின் நெருக்கப்பட்ட அனுபவங்கள் மாறுவதாக. பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. தேவ கிருபை சிற்றின்பங்களிலிருந்து விடுதலை செய்த ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தினதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.